ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மகாநதி சீரியலோட எபிசோட் உண்மையா என்ன நினச்சி நானே சிரிச்சுக்கிறேன். என்ன சொல்கிறது, முந்தானேத்து எடுத்த எபிசோடு அதுக்குள்ளே வந்து டெலிகாஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. நேற்றுக்கு நைட்டு உங்ககிட்ட வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஷூட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம விஜய் காவேரியோட அந்த க்யூட்டான ஒரு டான்ஸை தான் சொல்லியிருந்தேன். எப்படியும் 1 வீக் மேலே ஆகும் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆனது தான். அதுவும் 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்தது. அதுக்குள்ளே வந்து எடிட்டிங்கை முடித்து உடனே வந்து டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். இப்போ இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக 2 டேஸ் முன்னாடி எடுத்த எபிசோட்ஸ் தான். அவ்வளோ சீக்கிரமாக வந்து எடுத்து எடிட்டிங்கை முடித்து உடனே வந்து டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு. ரொம்பவே அழகான எபிசோட் இல்லையா? காவேரி வந்து ரூம்குள்ளே வரவும் விஜயோட மெசேஜ் வருது. சேஃபாக ரீச் ஆயிட்டேன், நீ ரீச் ஆயிட்டியாம்மா அப்படின்னு சொல்லி. நானும் சேஃபாக ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரியோட ரிப்ளை. காவேரி இங்கே விஜய் வந்து சர்ப்ரைஸாக ஹாஸ்பிட்டல் வந்தது அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க, தனக்காக வந்ததை நினச்சி. இன்னைக்கு குட்டி குட்டியாக விஜய் மேலே பொசசிவ் வந்து எட்டி பார்த்தது. குழந்தைக்கே செகண்ட் தான், நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஐயையோ! விட்டா குழந்தைகிட்டயே சண்டைக்கு போயிருவோம் போல இருக்கே! அப்படிங்கிற மாரி காவேரியோட மைண்ட் வாய்ஸ். இந்த பக்கம் விஜயோட ரூம வந்து கிளீன் பண்றதுக்காக போறாங்க. அவரோட ஷர்ட்ட பார்த்துட்டு ஷர்ட்டோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவரே வந்து டான்ஸ் ஆடுற மாரி இருக்கு. கியூட்டா 2 பேரும் அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. குட்டி சீக்வென்ஸா ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நம்ம சுவாமியோட சின்ன வயசு ஃபோட்டோலருந்து இப்ப இருக்க ஃபோட்டோஸ் வரைக்கும் நம்ப பிரவீன் சார் வந்து யூட்டிலைஸ் பண்ணது. அத நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலயுமே. டைரி ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அம்மாவோட டைரி, அம்மா அப்படின்னு போட்டு அந்த டைரி. சர்ப்ரைஸ் தான், அம்மாவோட மூஞ்ச வந்து காமிச்சது நம்மளுக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு டைரி, நான் யாருன்ற மாதிரி அவரே கேள்வி கேட்குற மாதிரி ஒரு டைரி. அதோட கண்டினியூவேஷனாக இன்னொரு டைரியும் புதுசாக இருக்குது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரியோட கிறுக்கல்கள் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக காவேரியை பற்றி கவிதைகளாக எழுதி தள்ளியிருந்தார். அதை பார்த்த உடனே காவேரிக்கு ஃபோட்டோ எடுத்து விஜய்க்கு அனுப்பணும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. நீ எதுக்கு அங்கே போன, எதுக்கு என்னோட டைரி எல்லாம் எடுத்து பார்க்குற, அது என்னோட பர்சனல் அப்படின்னு. பார்க்க தான் செய்வேன், எனக்கு என் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கீங்கன்னு எனக்கும் தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி காவேரி. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவங்களோட கான்வர்சேஷன். ஆனால் ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு வந்து குழந்தையும் அப்பாவும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்காரு. காவேரி மிஸ்ஸிங். என்ன என்ன அதுக்குள்ளே என்ன மறந்தாச்சா, குழந்தையும் நீங்களும் இருக்க மாதிரியே எல்லா பிக்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்லையே, அதில் நீயும் இருப்ப பாரு அப்படின்ன உடனே, என்னோட இதயத்தில் இருக்க அது இன்விசிபிளாக இருக்கும் தெரியாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ரியலாகவே இன்விசிபிள் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்புறம் தான் குழந்தை யாராக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு காவேரியோட அந்த பொசசிவ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக விஜய் கிட்ட எதிர்பார்த்தேன். விஜய் இல்லாமல் காவேரி கிட்ட வந்து அந்த பொசசிவ் வந்து எட்டி பார்த்தது இன்னுமே க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்கலாண்டி, இன்னும் கொஞ்ச நாள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன நீ கண்டுக்க மாட்ட, அப்போ இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி. நானே கண்டுக்கலனாலும் உங்களுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி காவேரி. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ்க்கு வந்து யூனிஃபார்ம் கொடுக்கறதுக்காக குமரன் வராரு. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சொதப்பல். வீடியோ மாமாவும் பசுபதியும் பேசுகிறத வீடியோலாம் எடுத்துடுறாரு. வீடியோ எடுத்துட்டு போய் அவங்கக்கிட்டேயே போய் சண்டையை போடுவாரா? இதுதான் குமரன்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸே. என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணி விடுவார். அந்த மாதிரி ஒரு சொதப்பல் தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி வந்து அடித்து தூக்குறாங்க. இன்னொன்று, காவேரி கிட்ட அந்த உண்மையை சொன்னது, இது எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நல்ல காரியத்தையாவது செஞ்சாரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபோன் ஒரு பக்கம் போய் விழுந்துருச்சு. கண்டிப்பாக பசுபதிக்கு டவுட் வந்துருச்சு. அதனால தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. நாளைக்கு சம்பவம் இருக்குது, பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு. உங்களோட கருத்துக்கள் என்ன?